நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல ஃபேஸ்புக், மெசஞ்சர், இன்ஸ்டாகிராம் இதுல எல்லாத்துலயும் நீங்க அவதாரா பயன்படுத்திருப்பீங்க, கிரியேட் பண்ணிருப்பீங்க, உங்களுடைய அக்கௌண்ட்ல அப்ளை பண்ணிருப்பீங்க. பட் வாட்ஸ்அப்ல மட்டும் வரவே இல்லை. அதான கேள்வி. வந்துருச்சே, வாட்ஸ்அப்ல அவதார் வந்துருச்சு. அதை எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி நம்முடைய அக்கௌண்ட்ல அப்ளை பண்ணணும், எல்லாத்தையும் இந்த வீடியோல டீட்டெயிலா உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேர்ல ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்கு, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்க யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டைரக்டா அங்க கேட்ச் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பை ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. ஐ பட்டனுக்குள்ள போங்க. ஆப் டீடைல்ஸ் இன் ஸ்டோர், இதில் அப்டேட் இருந்தால் அப்டேட்டை கொடுத்துக்கோங்க. இப்போ வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்க. இப்போ நம்ம வாட்ஸ்அப்புக்குள்ள வந்தாச்சு. வாட்ஸ்அப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எந்த மாதிரி செட்டிங்கை நம்ம பார்க்க போறோம்னா, டாப் ரைட்ல 3 டாட் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டுக்கு கீழே பாருங்க, புதுசாக ஒன்று முளைச்சிருக்கு அவதார். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், மெசஞ்சர் இதில் எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க. இப்போ வாட்ஸ்அப்லேயே வந்துருச்சு. ஸோ வாட்ஸ்அப்பில் எப்படி கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். உள்ளே போங்க, கிரியேட் எடிட் ப்ரொஃபைல் ஃபோட்டோ உள்ளே போயிருங்க. ஸோ இந்த மாதிரி 3 அவதார் டிசைனாக கொடுத்துருக்காங்க, படித்து பார்த்துக்கோங்க. கிரியேட் யுவர் அவதார், அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லேர்ன் மோர் அப்படிங்கிற ஒரு சின்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா எல்லாத்தையும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கிரியேட் யுவர் அவதார், லோடிங் அவதார், மெட்டாவோட வாட்ஸ்அப், சே மோர் வித் அவதார், நவ் ஆன் வாட்ஸ்அப் கீழே பார்த்துக்கோங்க, படிச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கெட் ஸ்டார்டட், சூஸ் அ ஸ்கின் டோன் ஃபார் யுவர் அவதார். ஸோ என்ன நிறம் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோக்கு தானே நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் ஒரு அவதார் வந்துருச்சு. ஸோ ஹேர் ஸ்டைல் எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல், மேலா ஃபீமேலா நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் சூஸ் பண்ணிட்டேன் ஹேர் ஸ்டைல். அதுக்கப்புறம் ஏதாவது கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலர்ஸ் வீடியோக்காக ஒரு ஸ்பெஷலான கலரை நான் கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு, அவுட்ஃபிட், எந்த மாதிரி அவுட்ஃபிட் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நிறையா இருக்குது பாருங்கள், எக்கச்சக்கமான அவதார்ஸ் இருக்குது. ஸ்டைலிஷாக நான் ஒன்று சூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஐக்கான பாடி, எந்த மாதிரி ஷேப் வேணும் உங்களுக்கு, வீடியோ தானே ஏதாவது ஒரு ஷேப் போட்டுவிடுவோம். அப்புறம் கண், ஐ ஷேப், எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு. அதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஐ மேக்கப் தேவையில்லை, இருந்தாலும் கொடுத்துட்டேன். அடுத்து ஐப்ரோ கொடுத்துட்டேன், கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து பிந்தி, ஸோ ஃபீமேல்னால பிந்தி தேவையில்லை. அடுத்து மூக்கு, ஸ்டைலிஷான மூக்கு, சரி ஒன்று செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து இது மூக்குத்தியா, அது தேவையில்லை, ஏன்னா இது வந்து மேல்னால தேவையில்லை. அப்புறம் லிப்ஸ் இல்லை, மவுத், சரி கொடுத்துட்டேன். அப்புறம் இது கலர் தேவைன்னா கலர் கொடுத்துக்கலாம், லிப் கலருக்கு கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், சும்மா நாத்துக்கும் ஒரு ரெட் கலர் கொடுத்துட்றேன். அடுத்து ஃபேஸோட ஷேப்பு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஃபேஸ் மார்க்கிங் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஃபேஸ் லைன்ஸ் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஃபேஷியல் ஹேர் கொடுத்துட்டேன். அதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இயர் பியர்சிங் இதெல்லாம் தேவையில்லை, ஏன்னா இதுவும் தேவையில்லை. காது அது தேவையில்லை. அப்புறம் கிளாஸு இது கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஹெட் வியர் நிறைய கொடுத்துருக்காங்க, லோட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ நான் இதை கொடுத்துக்கிட்டேன். சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம் கலர் கொடுத்து. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டன் கொடுத்துக்கோங்க. இங்கே ஒரு மைக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது தேவையில்லை. அப்புறம் டன் கொடுத்துட்றேன். சேவ் சேஞ்சஸ், இது வந்து உங்களுடைய ப்ரொஃபைலில் போயிட்டு இது அப்ளை ஆயிரும். இல்லை எதுவும் பாக்கி இருந்தால் கீப் எடிட்டிங், அதை கொடுத்துட்டு எது சேஞ்சஸ் பண்ணணும்னா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தாங்க அவதாரை வந்து எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி உங்களுடைய அக்கௌண்ட்டில் அப்ளை பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, நான் கடைசி வரைக்கும் வந்துட்டேன், எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிட்டேன், இப்போ இது எனக்கு வேண்டாம் அப்படி நினைக்கிறவங்க ஒன்றும் இல்லை. இதில் எக்ஸிட் பட்டன் இருக்காது, லெஃப்ட்டில் பார்த்தீங்களா ஏரோ இருக்கா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். எக்ஸிட் எடிட்டர் இந்த இடத்துக்கு வந்துருவோம். இங்கே லெஃப்ட்டில் பாருங்க ஒரு எக்ஸ் பட்டன் இருக்குது, அதை கொடுங்க. இந்த இடத்துக்கு நம்ம வந்தாச்சு. சரி, எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி இதுலேருந்து எக்ஸிட் ஆகணும் அப்ளை பண்ணாமல் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உடனே உங்கள் வாட்ஸ்அப்பில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த புதிய செட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நினைக்கிறது இருக்கட்டும், கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். அதே மாதிரி பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே சேனலுக்கு ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, உள்ள பெல் ஐக்கான் இருக்குது, ரெண்டையும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.